ஹலோ கைஸ்! ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கும். அந்த மாதிரி 2025 எனக்கு கத்துக் குடுத்த விஷயம் ஹெல்த் ரொம்ப முக்கியன்றது தான். மென்டலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஃபிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியன்றது கத்துக்கிட்டேன். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹெல்த் வைஸா எவ்வளோ வீக்கா இருக்கேன்ட்டு. டெலிவரிக்கு அப்புறம் முட்டி வலியெல்லாம் இருக்கும். என்னடா இது நமக்கு வயசாயிருச்சான்ற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். முதுகு வலி, இடுப்பு வலியெல்லாம் வர்றது கூட டெலிவரினால வந்துச்சுன்ற மாதிரி தோணும். ஆனா முட்டி வலியெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோன்றது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த 2026லயாச்சும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பேபிக்கு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வரப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. ஆனால் இன்னும் பண்ணல. பேபியோட ஹெல்த்துன்னு வரும்போது ஃபஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லாமே செய்கிறோம். ஆனால் நமக்குன்னு வரும்போது சரி அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.